ஒயிட் ப்ரௌனிங் விக்கிறியா? இல்ல, வாங்க போறேன். கொடுக்கறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். எதுன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மட்டும் தான் விற்கிறான். ஃபராரியில இருக்கான். மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா பார்டர்ல தேடு. இக்பால், டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்களா? எப்படி வந்த? இம்ரான் அங்கிளும் வந்திருக்காரா? நீ எப்பவும் என் கூடவே இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்த. பிளட், முதல்ல வந்து உட்காரு. இரு, நான் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு வரேன். திவ்யா, ஆன்ட்டி எங்க? ஸ்ரீசைலம் போயிருக்காங்க. நீ சீக்கிரமா ரெக்கவர் ஆகணும்ன்றதுக்காக. திவ்யா, திவ்யா, அந்த விஜய் எனக்கு. இக்பால், நீ எப்போ வந்த? ஐம் ரியலி சாரி. இதெல்லாம் நான் வேணும்னே பண்ணல. ஐ டிடன்ட் மீன் டு டூ தட். ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. திவ்யா, அந்த விஜய் மெசேஜ் பண்ணியிருக்கான். என்ன? இக்பால் கீழே உட்காந்துட்டு இருக்கா, நீ மேலே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறான். யாரு? விஜயா? What? உன்ன ஏய், ரிஷி, எதுக்குடா அப்படி பண்ண? ஸ்டாப். எதுக்குடா வந்திருக்க? गाइस ஸ்டாப். என்ன வேணும் உனக்கு? சொல்றா. எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். தயவு செஞ்சு ரெண்டு பேரும் நிறுத்துங்க. எதுக்குடா வந்திருக்க? ரிஷி ஸ்டாப். சொல்றா டேய். இக்பால் ஏன் பேசாம இருக்க? ரிஷி, 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 என்ன ஆச்சு? ரிஷி, ரிஷி, இக்பால் டெரரிஸ்ட். இதை நம்ப முடியலல்ல? செடேட்டிவ் 1 ml கொடுத்துருக்கேன். பயப்படாத, மிச்சத்தை இப்ப கொடுத்துருவேன். எல்லாம் எவ்வளவு நல்லா போயிட்டு இருந்தது. நீயும் நானும் நம்ம ஹாஸ்பிட்டல், இவனும் இவனோட கேம்ஸும். இவனை எப்படி பிடிச்சது திவ்யா? இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? உனக்காக தான் திவ்யா. நான் உன்னை அந்த மாதிரி எப்பவும் பார்க்கல இக்பால். எப்படி? ஓ, இது எல்லாத்தையும் நீ காதல்னு நினைக்கிறியா? நானும் உன்னை அப்படி பார்த்ததில்ல. அவங்க எல்லாருக்காகவும் சோட்டு எது வேணாலும் செய்ய ரெடியா இருந்தான். எல்லா ஊருக்கும் போய் அவன் நினைச்சத செய்ய ரெடியா இருந்தான். இது போதும், படுத்து தூங்கு. இன்னும் சொல்லுங்க அக்கா. லேட் ஆயிடுச்சு சோட்டு, போ படுத்து தூங்கு. நீ இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நீ இப்ப பெரியவன் ஆயிட்டு இருக்கடா.
பயப்படக்கூடாது. இது இருக்கிற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கிற மாதிரி. ம்? நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தா ரொம்ப தைரியமா இருக்கும் திவ்யா. நீ அத காதல்னு நினைச்சு அசிங்கப்படுத்திடாத. ரிஷி என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கும் அப்படிதான் இருந்தது. அவன் என்ன பண்ணான்? சொல்லு. யது, ஆ? we are done. நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்க நடுவுல இவன் யாரு? ரிஷி ப்ளீஸ், ரிஷி சொல்றத கேளு. நான் தான் பேசிட்டு இருக்கல ரிஷி. ஏய், அக்கா இறந்ததுக்கு அப்புறம் நீ எனக்காக இருந்த, கூடவே இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப எவனோ வந்து நடந்த எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னா அது எப்படி முடியும்? நெவர். இக்பால், இக்பால் வேண்டாம். இக்பால் ப்ளீஸ். நீ யோசிப்பியா இல்ல ஆயுதமா? முடிவு உன் கையில. இக்பால், छोटू அப்படி கூப்பிடாத. ये உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? சோட்டுன்னு கூப்பிடுறீங்க. எனக்கு தெரியும், எனக்கு மட்டும்தான் தெரியும். छोटू சொன்னா புரியாதா? அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன்ல. வேற எப்படி கூப்பிடுறது? விஜய்னா இல்ல நேஹானா? can I buy your drink? I have a girlfriend. சும்மா தான் கேட்டேன். கேர்ள் ஃப்ரெண்டை பத்தி நான் கேட்டேனா? ஆனா எனக்கு நான் இருக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு? அதுக்கப்புறம் அக்தரை பார்த்தப்புறம் தான் உனக்கு புரிஞ்சது நீ ஒரு ஏக்கத்துக்காக போராட போறேங்கிறது. இக்பால் டெரரிஸ்ட் நம்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? அப்பதான் நீ ரியாஸை கூட்டிட்டு வந்த. அதான் ஏடிஎஸ் ஆபீசர் விஜய். இவர் யாரு? என் தங்கச்சி புருஷன். அவன் ஏதோ ஹசனாவுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொன்னான். விட்டுடுமா. அப்படி என்ன நடந்துச்சு? मेरे साथ दुबई भेजो। துபாயா? जीजू कुछ नहीं होता, उधर सब कुछ मैं देख लेता हूँ ना। ஆனா ரியாஸ் ஹசீனாவை கூட டிராஃபிக்கிங் பண்ணணும்னு நினைச்சான். என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஹசனாவோட வாழ்க்கைய நாசமாயிடும். நாங்க ஃபேமிலியோட இருக்கோம். அப்போ ரியாஸ் மேல இருந்த கோவத்துல அவனை நீ விஜயா மாத்திட்ட. ரிஷின்னு சொல்றது கேளு. ஐம் விஜய், ஏசிபி ஆன்டி டெரர் ஸ்குவாட் தேராதூன். நேகாவை யாருன்னு நினைச்சேன். உன்னை அவ ட்ராப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ரிஷியை உன்னை கிட்னாப் பண்ற மாதிரி பக்காவா பிளான் பண்ணியிருந்த. விஜய், இக்பாலா நீ சொன்ன லொகேஷனை ட்ராப் பண்ணிட்டேன். ஐ அம் டன். ஆனா எல்லாம் நீ நினைச்ச மாதிரி நடக்கல. நீ கிடைச்ச உடனே உனக்கு என்னாச்சுன்னு பதறிட்ட. இக்பால், இக்பால் இத பார்த்த உடனே நீதான் பண்ணிருப்பேன்னு சந்தேகம் வந்துச்சு. எவ்வளவு தேடினாலும் கிடைக்காத எதுவ எங்க தேடணுமோ உன்னை பார்த்தப்பறம் தான் புரிஞ்சது. நீ தேட வேண்டியது அங்கேயும் இங்கேயும் இல்ல, ஹைதராபாத்ல தான். அக்காவை சீட் பண்ண எதுவ தேடி நீ மாயா கிட்ட போன. மாயாவை நேஹாவா ஏன் மாத்தணும்னு நினைச்சேன்னு கூட தெரியும். எப்படி தெரியுமா? இந்த டாட்டூவை தேடி யாராவது வந்தாங்களா? ஒருத்தன் வந்தா மேம். டிண்டர்ல பார்த்ததை விட சின்ன பையனா இருக்க. என்னது? எனக்கு இந்த டாட்டூ போட்டவன் வேணும். எதுவா? எனக்கு தெரியாது. என்னை விட்டுட்டு அவன் போயிட்டான். எதுவ தேடுன நம்ம கதையில முதல்ல நான் ஆரம்பிச்சா முடிவை நீ முன்னாடியே கொடுத்துட்ட. நம்ம கதையா? ஆரம்பிச்சது நீயா?
அவர் இப்படியே தான் டாக்டர் இருக்காரு. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்ல. சரியாயிடுவாரு, கவலைப்படாதீங்க. இவரை நம்ம உடனடியா ஹைதராபாத்துக்கு கூட்டிட்டு போனோம். சரியா? வாங்க, பொறுமையா. நான் தான் ஆரம்பிச்சேன், நான் தான் முடிச்சும் வைப்பேன். அதுதான் முடிவா இருந்திருந்தா இந்த கதை ரிஷி வரைக்கும் வந்திருக்காது. அதுதான் நான் பண்ண தப்பு. இவங்க எல்லாரையும் நான் ட்ரீட் பண்ணாம கொன்னு இருக்கணும். இதுக்காகவா உங்க அக்கா உன்னை டாக்டரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டது? அவன் தான் பார்க்க முடியாம பண்ணிட்டானே. திவ்யாவையும் அப்படிதான் பண்ணுவான் இவன். எல்லாரும் எதுதான். எல்லாரும் இல்ல, நீதான். நீ ஹசீனா கிட்ட எதுனா பயங்கிறத மட்டும்தான் பார்த்திருக்கேன். அவ வயத்துல சுமந்த உண்மைய காப்பாத்த முடியலையேங்கிற வலியை தான் நான் பார்த்தேன். உண்மைதான், உனக்கு இருக்கிறது ஒரே அக்கா. அந்த அக்கா தனியா சாகல, ஒரு மிருகம் அவ தாயாக போறாங்கிறத தெரிஞ்சு அவளுக்கு ஒண்ணு இருக்கான். கதை சொல்றியா? ஒரு ஊர்ல ஒரு மரணம் ஒருத்தருக்கு பகையை உருவாக்குச்சு, இன்னொருத்தருக்கு பரிதாபத்தை உண்டாக்குச்சு. அவங்க 2 பேரும் அந்த மரணத்துக்கு காரணமான மிருகத்தை தேடி அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்க. ஒருத்தர் வெளிச்சத்தை தேடுறதுக்காக இருட்டோட போராடினாங்க. இன்னொருத்தர் இந்த மிருகத்தை தேடி கடைசியில தானே ஒரு மிருகமா மாறி அந்த வெளிச்சத்தை இருட்டாக்கிட்டாங்க. என் பிளேஸ்ல ஹசீனா இருந்தாலும் இதை தான் செஞ்சிருப்பா. இக்பால், அது இருக்க வேண்டியவங்க கிட்ட தான் இருக்கு. மேம், கன்.
மேம் மேக்ஸின் மேடம் ஹசீனா இறந்ததுல இருந்து கன் யூஸ் பண்றதே இல்ல. அந்த சத்யபாமா ஆயுதத்தால நரகாசுரனை வதம் பண்ணா. இந்த சத்யபாமா ஆயுதம் இல்லாம ஒரு யுத்தத்தையே ஜெயிச்சிருக்கா. சார் செல்ஃபி ஒரு செல்ஃபி. थैंक यू சார். அமர் சார், ஹே, மேம் பத்தி ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். ஆஃப் கோர்ஸ் சத்யபாமாவை பத்தி ஸ்ரீகிருஷ்ணனை விட வேற யாரால சொல்ல முடியும்? தேங்க் யூ. அமர், சத்யா எங்க இருக்க? வந்துட்டு இருக்கல்ல? ஜஸ்ட் 2 minutes வந்துட்டு இருக்கேன். மறுபடியும் 2 minutes. அமர், லைன்ல இரு. ஓகே. சொல்லுங்க சார். மறுபடியும் கிளைண்ட் இன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஒரு ஸ்டபர்ன் கேஸ் ஆமா.